ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4 10 8 திருமொழி 5 பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக உபய காவிரி மத்தியில் உள்ள திருவரங்கம் என்ற க்ஷேத்திரத்தை அடைந்து விட்டோம். பெரிய பெருமாள் ஆச்சரியமாக பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். பெரியாழ்வார் அனுகிரகத்தோடு அந்த எம்பெருமான் முன்னாடி நாம் நிற்கிறோம். 5 பாசுரங்கள் இந்த பதிகத்தில் இதுவரை பார்த்துட்டோம். முதல் 3 பாசுரங்கள் பெரிய பெருமாளையே கண்ணனாக கண்டு அருளி செய்தார் பெரியாழ்வார். அடுத்த 2 பாசுரங்கள் 4, 5 பெரிய பெருமாளையே ராமனாக கண்டார். இப்ப 6, 7 அடுத்த 2 பாசுரங்கள்ல அசுரர்களை அழிப்பவன். இது பொதுவாக ஸ்ரீமன் நாராயணனை சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட அவதாரம்னு இல்லை. பெருமாள் பொதுவா என்ன பண்றார்? எந்தெந்த அசுரர்கள் தீய சக்திகள் தர்மத்துக்கு கேடு விளைவிக்கிறார்களோ அவ எல்லாரையும் அழிக்கிறார் அல்லவா, அந்த தன்மையை சொல்பவைதான் அடுத்த 2 பாசுரங்கள். அதிலே 6வது பாசுரம் இப்போது அனுபவிக்கிறோம். எப்போதும் போல 2+2 ஃபார்முலா. முதல் 2 அடிகள்ல அசுரர்களை அழிப்பவர் பெருமாள். அடுத்த 2 அடிகள்ல அவர் எழுந்தருளி இருக்கும் ஊரான திருவரங்கத்தின் பெருமை. பாசுரம்: கீழ் உலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளராமே ஆழி விடுத்து அவருடைய கருவழித்த அழிப்பனூர் தாழை மடல் ஊடு உறிஞ்சி தவளவண்ண பொடி அணிந்து யாழினிசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே. கீழுலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளராமே ஆழிவிடுத்து அவருடைய கருவழித்த அழிப்பனூர் தாழை மடலூடு உறிஞ்சி தவளவண்ண பொடி அணிந்து யாழினிசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே. இப்ப பாட்டின் முதல் பாதி அசுரர்கள்லாம் இருக்காளே எங்க போய் அடிக்கடி ஒழிச்சுப்பார்னா, கீழ் உலகில் பூமிக்கு கீழே அதல வித்தல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தாளம்னு லோகம் இருக்கு பாருங்க. இந்த ரசாத்தலம் பாத்தாளம் இந்த கீழ் உலகம் இருக்கு பாருங்க. கீழ் உலகில் ஒளிந்து கொள்ளக்கூடிய அசுரர்களை என்ன பண்ணுவாள மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல அழகா ஒரு உதாரணம் கொடுக்கிறார். பாம்பெல்லாம் இருக்கு, எல்லா நேரமும் வெளியில நடமாடாது. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பாம்பை பார்த்தா நமக்கு பயம் இல்ல, அதை விட நம்மளை பார்த்தா பாம்புக்கு பயம். அது வெளியில ரொம்ப வராது. அது என்ன பண்ணும், புற்றுக்குள்ள பூமிக்கு அடியாழத்துலதான் இருக்கும். ஆனா எப்போ உணவு தேவையோ சரியா வெளியில வரும், தாக்கி உணவு எடுத்துக்கும், புத்துக்குள்ளேயே போயிடும். இந்த பாம்பு புத்து போலத்தான் கீழ் உலகம் பாத்தாளமா. பாம்புகளை போலத்தான் அசுரர்களாம். பாம்பு கிட்ட விஷம் இருக்கு, இவர்கள்ட்ட விஷம் போன்ற விஷமத்தனமான எண்ணங்கள் இருக்கு. இப்ப அப்படியே பாத்துக்கோங்க, பாம்பு புற்று போன்ற பாத்தாள லோக்கத்துல அசுராள்லாம் ஒளிஞ்சுட்டே இருப்பா. எப்ப நேரம் கிடைக்கிறதோ வெளியில வருவா, விஷத்தை கக்கி தர்மத்துக்கும் நல்லோர்களுக்கும் தீங்கழிச்சுட்டு பழையபடி பாத்தாளத்துக்கே போயிடுவாளாம். அவதான் கீழ் உலகில் அசுரர்களை, இப்படி பாத்தாளத்தில் ஒளிந்து வாழக்கூடிய பாம்பு புற்றில் உள்ள பாம்பு போன்றவர்களான அசுரர்களை பெருமாள் என்ன பண்றாராம், கிழங்கு இருந்து கிளராமே. கிழங்குன்னா வேறுன்னு அர்த்தம். கிழங்கு இருந்துன்னா வேர் மட்டும் மிச்சம் இருந்தால் கிளராமே. கிளறுதல்னா மறுபடியும் வளர்தல்னு அர்த்தம். சில சமயம் என்ன பண்ணுவா, மரத்தை வெட்டுறேன்ட்டு விட்டுடுவான், கொஞ்சம் வேர் பகுதியை மட்டும் விட்டு வச்சிருப்பான், அதுல இருந்து கிளர்ந்து மரம் திரும்பி வந்துருமா. அது போலத்தான் இந்த அசுரர்கள் இருக்காளே, இவாளை நம்ம விட்டு வச்சோம்னா என்ன பண்ணுவாளாம், பாத்தாளத்துல போய் ஒளிஞ்சுப்பான். ஒளிஞ்சவன சரி போயிட்டான்னு விட்டுட்டா மறுபடியும் கிளம்பி வந்துருவானா. இதுக்கும் மாமுனிகள் பாம்பு புற்றைய உதாரணமா காட்டுறார். என்னன்னா, இப்போ ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இது ரொம்ப கொடிய விஷப்பாம்பு, இதை விட்டா நிறைய பேருக்கு ஆபத்து, இந்த பாம்பை அடிக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்றாருன்னு வச்சுப்போம். இப்ப அடுத்த உடனே கமெண்ட்ல விசாரம் வந்துடும், பாம்பு வந்தால் அடிக்கலாமா கூடாதா. இப்ப அது இங்க விசாரம் இல்லை, தயவு செஞ்சு அந்த டிபேட்டை வேற எங்கேயாவது வச்சுப்போம். பாட்டின் அர்த்தம் என்னன்னு பாருங்க, வியாக்கியானத்துல உள்ள விஷயத்த சொல்றேன். பாம்பு வருதுன்னு அடிக்க போறார். பாம்பு உடனே என்ன பண்ணும், இவன் டேன் தப்பிச்சு ஓடும், புத்துக்குள்ள போயிடும். புத்துக்குள்ள போனதும் என்ன பண்ணுவா, புத்துக்குள்ள போயிடுத்துப்பா, இனி வெளியில வராதுன்னு இவர் நகர்ந்து வந்துருவார். அது என்ன பண்ணும்னா 2 நாள் கழிச்சு திரும்ப வெளியில வரத்தான் வரும். இப்ப இதே உதாரணத்தை அசுரர்களுக்கு பொருத்தி பாருங்க. அவன் வெளியில வரான், பெருமாள் தாக்க வரார், அச்சோ நாராயணன் அடிக்க வரான், பாத்தாளத்துல ஒளிஞ்சு போட்டு புத்துக்குள்ள பாம்பு ஒடிகிற மாதிரி ஒளிஞ்சுப்பான். மரத்தை பாதி வெட்டினாலும் வேர் இருந்தா திரும்ப முளைச்சு வர மாதிரி, புத்துக்குள்ள இருந்து பாம்பு திரும்பி வர மாதிரி வந்துட்டே இருப்பான். அதனால கிழங்கு இருந்து, ஒரு கிழங்கு மிச்சம் இருந்து, கிழங்குன்னா பூமிக்கு அடியில டியூபர்னு இருக்கு பாருங்க, அதுக்குதான் கிழங்குன்னு பேரு. அதனால இவாளும் பாத்தாளத்துக்கு அடியில கிழங்கு போல் வேர் போல் இருந்து கிளராமே.
கிளர்ந்து வளர்ச்சி அடைந்து மீண்டும் வெளியில வந்துடக்கூடாது. கிளறாமேனா கிளறாமல் வராதபடி பெருமாள் அழிப்பாராம். எப்படி அழிப்பார்னு கேட்கிறீர்களா? அதான் பாட்டின் அடுத்த அடி பாருங்க. இப்போ முதல் அடியின் சாரம், அசுரர்கள்லாம் தப்பு பண்றதெல்லாம் பண்ணிட்டு கீழ் உலகத்துல ஒழிஞ்சுக்கிறான். இவன் கிழங்கு கூட மிச்சம் இல்லாமல் வேறு இல்லாம அழிக்கணும். அதுக்கு பெருமாள் என்ன பண்ணுவாராம்? ஆழி விடுத்து அவருடைய கருவழித்த அழிப்பனூர். ஆழினா சக்கரத்தாழ்வார்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயம் சுற்றி கொண்டே இருக்கிறதோ அதற்கு ஆழின்னு பேரு. அதனால சக்கரத்தாழ்வார் சுழலும் சக்கரமா இருக்காரு இல்லையா? இது நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல பெரிய உபன்யாசகர் இருந்தார். ஒரு விழா எடுத்து உங்களுக்கு பட்டம் கொடுக்க போறோம்னு கூப்பிட்டா, இவரும் ஆகா நமக்கு பட்டம் கொடுக்க போறாளேன்னு சொல்லிட்டு நம்பி போய் பட்டம் எல்லாம் வாங்கிட்டார். இவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாருன்னா பிரவச்சன சுடராழின்னு கொடுத்தாலும். இந்த உபன்யாசத்திலே நீங்க தான் பெரிய சுடராழின்னு. இவரும் ஆகா எவ்வளவு பெரிய பட்டம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னாராம், நான் தான் பிரவச்சன சுடராழின்னு. இன்னொருத்தர் சொன்னாராம், உனக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்காருன்னு புரியலையான்னார். புரியலையேன்னார். ஆழின்னா சுத்தின்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். நீ சுத்தின்டே இருப்பிய ஒழிய மேட்ருக்கே வரமாட்டேன்னு பட்டம் கொடுத்திருக்கார் அப்படின்னாரா. அதான் ஆழிங்கிறது. அது சுத்தின்டே இருக்கும், சுழண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. என்ன மேட்டர் கன்வே பண்ண வந்தோமோ அந்த விஷயத்த பேசாமல் சுத்துவார், சுழலுவார், அங்க போவார், இங்க போவார், விஷயத்தையே பேச மாட்டார். அதனாலதான் பிரவச்சன சுடராழின்னு கொடுத்தாருன்னு. இது வேடிக்கைக்காக, இது உடனே உண்மையான கதைன்னு நினைச்சிடாதீங்க. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்ற கதை தான், கற்பனை கதை தான். ஆக ஆழி, அது போல சக்கரத்தாழ்வார் சுத்தின்டே இருக்கார். அந்த சுழலும் சக்கரத்தை விடுத்து ஏவி விடுறாராம் பெருமாள். அந்த ஏவப்பட்ட சக்கரம் என்ன பண்றதான், அவருடைய, இந்த இடத்துல அவர்னா அசுரர்கள்னு அர்த்தம், அசுரர்களுடைய கரு அழித்த. கருனா இந்த அசுரர்களுடைய மனைவிகள் யாராவது கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பத்துக்குள்ள ஒரு அசுரன் இருந்தாலும் கரு அழித்த, கருவரை கர்ப்பத்தில் இருக்கும் அசுரன் வரை. அதுதான் முன் வரியில உள்ள உதாரணம் பாருங்க. கிழங்கு இருந்து கிளறாமே, ஒரு சின்ன வேர் மிச்சம் இருந்தாலும் திரும்ப மரம் முளைச்சு வர மாதிரி, ஒரு சின்ன கர்ப்பத்துல ஒரு அசுரன் இருந்தாலும் திரும்ப தீய சக்திகள் வந்துருவா. அதனால ஆழி விடுத்து சக்கரத்தாழ்வார அனுப்பி அவருடைய அசுரர்களுடைய கரு அழித்த, கருவில் உள்ள அந்த தீய சக்தி வரை, பாத்தாளத்துல உள்ள அசுரர்கள் எல்லாம். பெருமாள் என்ன பண்றார்? பாத்தாளம் வரைக்கும் அவர் போக வேண்டாம், சக்கரத்தாழ்வார அனுப்பினா அவரே பாத்தாளத்துக்கு போய் கரு அழித்த, கருவரை அனைத்து அசுரர்களையும் அழித்து சக்கரத்தாழ்வார் மூலம் முடித்த அழிப்பனூர். அழிப்பன் அப்படின்னா அழிக்க வல்லவன் அர்த்தம். அதாவது இந்த தீய சக்திகளை அழிப்பதையே தனக்கு இயல்பாக கொண்டவன் அர்த்தம். ஊர், அவன் எழுந்தருளி இருக்கும் ஊர் தான் ஸ்ரீரங்கம். இப்ப பாட்டின் முதல் பாதிக்கு அர்த்தமாயிட்டுதான் பாருங்க. கீழ் உலகில பாம்பு புத்துல பாம்பு ஒழிவது போல் ஒளிந்திருக்கும் அசுரர்கள். அவ கிழங்கு மிச்சம் இருந்தாலும் திரும்ப முளைச்சு வந்துருவா. அப்படி வராதபடி சக்கரத்தாழ்வாரை ஏவி அவர்களுடைய கரு உட்பட, கர்ப்பத்துல இருக்க குழந்தை அசுரன் உட்பட அத்தனை பேரையும் அழித்த அழிப்பன். அந்த அசுரர்களை அழிப்பதையே இயல்பாக கொண்ட எம்பெருமான் ஊர், அவன் எழுந்தருளி இருக்கும் ஊர் எது? ஸ்ரீரங்கம். நம்ம ஸ்ரீரங்கம் எப்படிப்பட்ட க்ஷேத்திரம்? பாட்டின் இரண்டாவது பாதி. தாழை மடலூடு உறிஞ்சி. வண்டுகள் நிறைய ஸ்ரீரங்கத்துல இருக்கான். அது என்ன பண்றதா, தாழைனா தாழம்பூன்னு அர்த்தம். தாழை மடல், அந்த தாழம்பூவோட மடல் இருக்கு பாருங்க, மடல் ஊடுனா அதற்கு மத்தியிலே உறிஞ்சி. அப்படின்னா இதுல கொஞ்சம் நல்லா கவனிங்க, உறிஞ்சிக்கு பெரிய ரீ போடல, சின்ன ரீ போட்டிருக்கு. அதாவது இடையின ரகரம், வல்லின ரகரம் கிடையாது. இந்த உறிஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உரசின்னு அர்த்தம். வண்டு என்ன பண்றதா, தாழம்பூ மடலோடு அப்படியே போய் தாழை மடலோடு உறிஞ்சி, தாழை மர மடலோ, தாழை பூ மடலோடு அப்படியே உரசறதான். உரசினா அந்த தாழம்பூல வெள்ளை நிறத்துல மகரந்த பொடி இருக்கும். அந்த பொடியெல்லாம் உரசின வண்டு மேல பட்டணும் இல்லையா, அதுதான் தவள வண்ண பொடி அணிந்து. சான்ஸ்கிரிட்ல தவளம்னா வெண்மைன்னு அர்த்தம். இதே பெரியாழ்வார் தடவரவாய் விழுந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல்னு பாடினார் பாருங்க. அங்க தவளனாலும் சம்ஸ்கிருத தவளம் வெண்மைன்னு அர்த்தம். இங்கேயும் தவளனா வெண்மை நிறம்னு அர்த்தம். தவள வண்ண வெள்ளை நிறம் கொண்ட பொடி, தாழம்பூல உள்ள மகரந்த பொடி அணிந்து, அதாவது இந்த பவுடர் பூசிப்பா பாருங்க, அது போல வண்டு என்ன பண்றதான், தாழம்பூ மடல்ல போய் உரசி உரசி அந்த பொலன் கிரெயின்ஸ்னு சொல்லக்கூடிய வெள்ளை நிற மகரந்தம் இது மேல படவும் அப்படியே வெள்ளை பொடி அணிஞ்சுன்றதான். இதை அணிஞ்சிருந்ததுல வண்டுக்கு இன்னும் சந்தோஷமா. பொதுவா பூல தேனா சாப்பிட்டாலே இது சந்தோஷமாயிடும், இன்னும் வண்ணப்பொடி வேற அணிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையோ. அந்த மகிழ்ச்சியில யாழின் இசை வண்டினங்கள். வண்டு இனம், இனம்னா கூட்டம்னு அர்த்தம். வண்டினங்கள் கூட்டம் கூட்டமான வண்டுகள் யாழின் இசை, யாழை விட இன் இசை, இனிமையான இசையை பாடுறது. யாழின் இசை இல்ல, யாழ் இன் இசை. யாழ் போல யாழை விட, இன் இசைனா இனிமையான இசைன்னு அர்த்தம். யாழை விட இனிமையாக வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு ஆழம் வைக்கும். உடனே நம்ம திருக்குடந்தை மோகன் சுவாமி இப்ப ஞாபகம் வந்துடணும். இந்த வார்த்தை ஒண்ணு போட்டிருக்காரு பாருங்க, ஆழம் வைக்கும். ஆழம் வைக்கும்னா என்னன்னா ஆலாபனை பண்ணும்னு அர்த்தமா.
சங்கீதத்துல பாட்டு பாடும்போது அதை நீட்டி இழுத்து ஆலாபனன்னு பண்றா இல்லையா, அதுதான் தமிழ்ல ஆழம் வைத்தல்னு பேரு. ஆழம் வைத்தல்னா சங்கீதத்துல ஆலாபனை பண்றதுன்னு அர்த்தம். இந்த வண்டு ரீங்காரத்திலேயே அப்படியே ஆ என்று இழுத்து ஓ என்று இழுத்து ஆழம் வைக்கும் ஆலாபனை பண்ணி பாட்டு பாடக்கூடிய அரங்கமே திருவரங்கம் தான் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் கஷேத்திரம். ஆக தாழமடல்ல வண்டுகள் உரசி அந்த வெள்ளை நிற பொடியை தன் மீது அணிந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியினாலே அப்படியே யாழ விட இனிமையாக வண்டுகள் ரீங்காரம் பண்றது. இப்ப இதெல்லாம் எதுக்கு ஸ்ரீரங்கத்துல நடப்பதாக, அதுவும் ஆலாபன பண்ணும் ஸ்ரீரங்கம்னு சொல்றாருன்னா அதுக்குள்ள ஒரு உட்பொருள் இருக்கான். இந்த இடத்துல வண்டு வண்டுன்னு சொல்றது யாருன்னா மிகச்சிறந்த பாகவதர்களாகிய அடியார்கள். அவளுக்கு தான் வண்டுன்னு பேராம். எப்படின்னு கேக்குறேளா, வேற ஒண்ணும் இல்ல, வண்டு எப்போதும் இந்த சோலைகள்ல இருக்கும்பா. அடியார்களும் திருவரங்கம் என்ற சோலை, திருமாலிருஞ்சோலை என்ற சோலை, இது போன்ற சோலைகளாகிய திவ்ய தேசங்கள்ல தான் அடியார்களும் வசிக்கிறா. வண்டு தாமரையில உள்ள தேனை பருகிறது. அடியார்கள் எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலிருந்து அருள் என்ற தேனை பருகுகிறார்கள். வண்டு எப்போதும் இனிமையா ரீங்காரம் பண்றது. அடியார்கள் எப்போதும் பகவன் நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இனிமையாக பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பாகவதாள் தான் வண்டு. இப்போ வண்டாகிய பாகவதாள் என்ன பண்ணிருக்காளாம், இப்ப அப்படியே பேக் டு ஸ்டார்ட் பாட்டுக்கு வாங்கோ. தாழை மடலூடு உறிஞ்சி, இந்த வண்டி என்ன பண்ணித்து தாழை மர மடலோடு உரசித்தா. அது போல பாகவதாள் என்ன பண்றாலும் பெருமாளுடைய திருவடி இருக்கு பாருங்க, அதுதான் அழகா தாழம்பூ மடல் போல இருக்கான். பெருமாளுடைய திருவடிகளை போய் பிடிச்சுக்கிறாளாம். பிடிச்சிட்டு தவள வண்ண பொடி அணிந்து வெள்ளை பொடி திருமண் காப்பு, அதாவது இந்த திருமண் அணியிறோம் பாருங்க. இந்த வெள்ளை மண்ணுங்கிறது என்னன்னா பெருமாளுடைய ஸ்ரீபாத தூளி, பெருமாளுடைய திருவடி மண்ணைத்தான் நெற்றியிலே அணிந்து கொள்கிறோம். தவள வண்ண பொடி அணிந்து யாழினிசை வண்டினங்கள், யாழினிசை போல இனிமையாக ஆழம் வைக்கும் பகவானுடைய திருநாமத்தை ஆலாபனை பண்ணி பாடுறா. பெருமாள் திருவடியை பிடிச்சுக்கிறா, நெத்திக்கு திருமண் இட்டுக்கிறா, பகவன் நாமத்தை பாடுறா. வண்டு போல அடியார்கள் வாழக்கூடிய க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம்ங்கிறது உள்ள இருக்கிற அர்த்தம். கீழ் உலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளராமே ஆழி விடுத்து அவருடைய கருவழித்த அழிப்பனூர் தாழை மடல் ஊடு உறிஞ்சி தவள வண்ண பொடி அணிந்து யாழினிசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே. கீழுலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளராமே ஆழிவிடுத்து அவருடைய கருவழித்த அழிப்பனூர் தாழை மடலூடு உறிஞ்சி தவளவண்ண பொடியணிந்து யாழினிசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே. கீழ் உலகில் உள்ள அசுரர்களை எல்லாம் கிழங்கு மிச்சம் இருந்து அவ கிளர்ந்து வராதபடி மொத்தமாக சக்கரத்தாழ்வாரை அனுப்பி அவர்களுடைய கர்ப்பத்தையே அழிக்கக்கூடிய அழிப்பன், அசுரர்களை அழிக்கும் சுபாவம் கொண்ட எம்பெருமான் அவனுடைய ஊர்தான். தாழை பூ மடலோடு வண்டுகள்லாம் உரசி வெள்ளை பொடியை அணிந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியில யாழின் இசையை விட இனிமையாக ஆலாபனை பண்ணக்கூடிய திருவரங்கம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Lord, who using his disc destroys all the demons in the nether worlds without leaving even a root for them to come back, now dwells in Srirangam, where group swarms of bees, after coming in contact with tharampu petals and adorning themselves with white pollen grains, sing sweet music more than the sweet music of lute என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் அசுரர்களை அழிக்கும் தன்மை எம்பெருமான்ட்ட எப்படி இருக்குன்னு அனுபவிப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கீழ் உலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளராமே ஆழிவிடுத்து அவருடைய கருவழித்த அழிப்பூர் தாழை மடல் ஊடுறிஞ்சி தவளவண்ண பொடியணிந்து யாழில் நிஷை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே அரங்கமே
ஏ